friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப்போட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் ஸ்கின் செல்ஸ், டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி புது ஸ்கின் வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து ஸ்க்ரப் தான். அந்த ஸ்க்ரப் வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணா கண்டிப்பா நம்ம ஸ்கின் வந்து ஹார்மா ஏதாச்சும் டேமேஜஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்க வந்து ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ஸ்க்ரப்ல வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பயோட்டிக் பப்பாயா ஃபேஸ் ஸ்க்ரப் தான் பார்க்க போறோம். பயோட்டிக் வந்து இப்போ ரீசெண்டா நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வராங்க. அது ஆயுர்வேதிக் அப்புறம் அஃபோர்டபுளா கூட இருக்கு. ஸோ அதுல இருந்து தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேஸ் ஸ்க்ரப் பாத்தீங்கன்னா பயோட்டிக் பப்பாயா ரீவைட்டலைசிங் டேன் ரிமூவல் ஸ்க்ரப். இது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து புது ஸ்கின் அப்புறம் வந்து டேன் ரிமூவ் பண்ணும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ஸ்கின் டைப் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கு வந்து சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 75 கிராம் வந்து 199 rupees எம்ஆர்பி. பட் வந்து ஆன்லைன்ல எப்பவுமே ஆஃபர் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கிடையாது, தெரபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நிறைய ஆட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா பப்பாயா ஃப்ரூட், சீட்ஸ், கேலா ஃப்ரூட்ஸ், அப்போ கஜூர் ஃப்ரூட், நிறைய வந்து ஃப்ரூட் திங்ஸ் தான் இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆயுர்வேதிக் இருக்கிறதுனால ஸோ வந்து எல்லாமே வந்து ஃப்ரூட் தான் ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரீன் பேக்கேஜிங் கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து உள்ள ப்ராடக்ட் வெளியே போகாம இருக்கிறதுக்கு செக்யூர் பண்றதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மெல் பாத்தீங்கன்னா இந்த பார்லர்ல எல்லாம் ஸ்க்ரப் பண்றப்போ ஒரு ஸ்மெல் வரும்ல, சேம் அதே ஸ்மெல் தான் இதுலயும் வருது. இதுதான் பயோ பப்பாயா ஃபேஸ் ஸ்க்ரப். இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பயோட்டிக் பயோ பப்பாயா ஃபேஸ் ஸ்க்ரப்ல உள்ள பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணனா 2 to 3 months வந்து தாராளமா நம்மளுக்கு வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது நல்ல எக்ஸ்ஃபோலியேட்டர். இதுல உள்ள கிரானுலேட்ஸ்ல நம்மளோட போர்ஸ் வந்து நல்லா கிளீன் பண்ணும். ஸோ வந்து குட் எக்ஸ்ஃபோலியேட்டர். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றப்பவே உங்களோட ஸ்கின்ல வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்க ரொம்ப உங்களோட சன் டேன் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய டர்ட் உங்களோட ஃபேஸ்ல இருக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இது சூப்பர்வா ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் நிறைய வந்து டர்ட்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ வந்து நான் படிச்சேன். அடுத்தது இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல உள்ள கிரானுட்ஸ் தான். இதுல வந்து குட்டி ஸ்க்ரப் இல்லையா, சோ வந்து குட்டியா கிரானுட்ஸ் இருக்கு. அந்த கிரானுட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு. நம்ம ஃபேஸ்ல வந்து இது பண்றப்போ ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி கோர்ஸா இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் பண்றப்போ அதை டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க இந்த பயோ பப்பாயா ஸ்க்ரப் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப வேகமா பண்ணக்கூடாது. ஜஸ்ட் மைல்டா பண்ணுங்க. அப்பதான் வந்து அதோட ரிசல்ட் வரும். ரொம்ப வேகமா பண்ணா கண்டிப்பா பர்னிங் சென்சேஷன் வரும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது என்னோட ஸ்கின் டைப். என்னோட ஸ்கின் வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். சோ என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இது பர்னிங் சென்சேஷனா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ப்ராடக்ட்மே யூஸ் பண்றப்போ அப்படிதான் இருக்கும்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் ஒரு 2 to 3 டைம்ஸ்க்கு அப்புறமும் எனக்கு பர்னிங் சென்சேஷன் இருந்தது. அதுதான் இதோட செகண்ட் மைனஸ் பாயிண்ட். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரேக்கேஜஸ். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இது பிரேக்கேஜ் ஆச்சு. மேபி உங்களுக்கு வந்து வேற ஸ்கின் டைப் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒத்துக்கும் ஒன்னு ஒத்துக்காது. ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வேற. என்னோட ஸ்கின் டைப்புக்கு இது ஒத்துக்கல, பிரேக்கேஜஸ் அதிகமா இருந்தது. ஏன்னா என்னோட ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின், மேபி அதனால கூட இது வந்து அப்படி ஆயிருக்கலாம். அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ல வந்து நிறைய ரேஞ்சஸ் வந்து இது பயோட்டிக்ல வந்து விட்டுட்டு இருக்காங்க. பட் என்னோட பர்சனலா என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இது ஒத்துக்கல. நெக்ஸ்ட் முக்கியமா ஒரு டிப் பாத்தீங்கன்னா நீங்க இது வாங்கிட்டீங்க பட் உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கல. நாட் ஓன்லி திஸ் ப்ராடக்ட், மத்த ப்ராடக்ட்டும் சேர்த்துதான் சொல்றேன். மத்த ஸ்க்ரப் ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா
உங்க ஸ்கின்னுக்கு வந்து நீங்க ஒத்துக்கலன்னா கவலையே படாதீங்க, உங்க பாடி ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணுங்க. இது பாடி ஸ்க்ரப்பா செமையா வேலை பார்க்குது. நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பாடி ஸ்க்ரப் பண்ணி நம்ம பண்றதுக்குலாம் நமக்கு டைமே இருக்காது. ஸோ இதே மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாம கண்டிப்பா பாடி ஸ்க்ரப்பா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பயோட்டிக் பயோ பப்பாயாவோட ரிவ்யூ. ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து முக்கியமா சொல்லிக்கிறேன், என்னோட ஸ்கின்னுக்கு இது சூட் ஆகலன்னு சொன்னேன். மேபி உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகலாம். உங்களோட ரிவ்யூவை கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.